ராஜாவே, எங்களோடு கூட தேவனின் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன், இப்பொழுதே தருவேன் என்று சொன்னீங்கப்பா. உடைய பிள்ளைங்க ஆண்டவர் இந்த நாளிலே உற்சாகத்தோடு கர்த்தாவே உடைய சமூகத்துல அமர்ந்திருந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே கர்த்தா, உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படுகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரை நம்ம துதிக்க 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 தேவன் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுதே ஆண்டவரே உடைய கடமையா உடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிப்பதாக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவரே ராஜாவே, இந்த நாளிலே ஆராதனை வேளையிலே ராஜாவே உடைய தெய்வீக பிரசன்னம் ஐயா எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்கு அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனை வீடுகளில் இருந்து கர்த்தாவே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனை எந்த விதத்திலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா சோர்ந்து விடக்கூடாதப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே நீர் அதிசயங்களை செய்கிறவர் ஐயா. ஆண்டவர் நீர் கர்த்தாவே வாக்கு பண்ணினவர், நீர் ஒருபோதும் நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறீங்க. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிவதில்லை என்று சொல்கிறீங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் நிறைவேறுவதாக. இந்த நாளுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே கர்த்தாவே மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. வியாதியோடு இருக்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அநேக பிள்ளைங்க ஆண்டவரே இயேசப்பா உதவி செய்வான் என்று இந்த நாளிலே தவித்துக் கொண்டு இருக்கிறாங்கப்பா. யார் எனக்கு உதவி செய்யக்கூடும் என்று ஆண்டவரே இந்த நாளிலே தேவரே உம்முடைய கரம் ஐயா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே துணையா இருப்பதாக ஐயா. உம்முடைய கரம் துணையா இருப்பதாக ராஜாவே. தேவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதித்து நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையும் தயவும் இரக்கமும் ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பதாக, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட நம் செய்திக்கு ஆதாரமாக மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் கூட நம் கிட்டத்தட்ட ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இப்படிப்பட்ட மாதங்களில நம் ஸ்தோத்திர வீடுகளிலே நம் ஸ்தோத்திர வெளியிலே செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு இந்த ஆன்லைன் மூலமாய் ஸ்தோத்திர வருகிற செய்திகள் நம்மை உற்சாகப்படுத்தி அவரோடு கூட நம்ம இன்னும் விசுவாசத்தில் நடக்க நமக்கு உதவி செய்கிறது. ஆகையினால் இந்த வீடியோவில் இப்படிப்பட்ட இந்த ஆன்லைன் வீடியோவில் ஸ்தோத்திரம் கவனித்துக் கொண்டிருக்கிற இதோடு சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மீண்டும் உற்சாகமாய் இதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் வாசித்த அந்த பகுதியை கூட நம்ம பார்க்கும்போது இதிலிருந்து நாம் எதை இன்றைக்கு தலைப்பாக எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி பார்த்தீர்கள் சொன்னால், ஒரு மனதை குறித்து நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். ஒரு மனதை குறித்து 3 காரியங்களை நான் சொல்லி, முதல் ஒரு மனம் கணவன் மனைவிக்குள்ள வருகிற ஒரு மனம், 2வது சீசர்களோடும் ஒரு மனம், 3வது ஜனங்களுக்குள்ள இருந்த ஒரு மனம். இப்படிப்பட்ட ஒரு மனதினால என்ன நன்மைகள் கிடைத்தது பாருங்க. கணவன் மனைவி ஒருமனப்பட்டதுனால ரெட்டிப்பான நன்மை, சீசர்கள் ஒருமனப்பட்டதுனால சாட்சிகளாய் இருந்தார்கள், ஜனங்கள் ஒருமனப்பட்டதுனால அவர்கள் ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு மகிழ்ச்சி உண்டானது, விடுதலை கிடைத்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இன்றைக்கு நாம தியானம் செய்ய போகிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் முதலாவது கணவன் மனைவி குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கணவன் மனைவி ஒரு மனதை குறித்து நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. பாருங்க, கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. 12வது வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்படும் போது
ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப புருஷனிலிருந்து ஸ்திரீ தோன்றுகிறார், ஸ்திரீனிடத்திலிருந்து புருஷன் தோன்றுகிறார், சகலமும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப நாம் இன்னும் கூட இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 21வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். பாருங்க, இப்போ கணவன் மனைவி ஒரு மனதை குறித்து நான் முதல்ல பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்போ முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆதாமை உருவாக்குறார். ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும் போது ஆதாம் எப்படி இருக்கிறார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஒரு முழு மனுஷனாய் இருக்கிறார், முழு பலத்தோடு இருக்கிறார். முழு பலத்தோடு இருக்கிற ஆதாம், முழு மனுஷனாய் இருக்கிற ஆதாமுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அந்த ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அங்கே மனுஷியை உருவாக்குகிறார். அப்ப மனுஷியை உருவாக்கி ஆதாமிடத்திலே கொண்டு வருகிறார். அப்ப நல்லா கவனிக்கணும், இப்போ ஆதாமிடத்திலிருந்து ஒரு எலும்பை எடுத்ததுனால, விலா எலும்பை எடுத்ததுனால இப்போ ஆதாம் என்னவா இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாம் பலவீனமாய் இருக்கிறார். எலும்பு அகற்றப்பட்டதுனால அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, அங்க 2வது அதிகாரம் 21வது வசனத்தை மீண்டும் வாசிக்கும் போது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். பாருங்க, அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். விலா எலும்பில் எடுத்து ஒன்று எடுத்ததுனால அவன் என்ன செய்யறான்னா, அங்க ஒரு குறைவு உண்டாகிறது, குறைபடுகிறான். அந்த குறைவை அங்க சதையினால கர்த்தர் அடைத்தார். ஆனாலும் மனுஷன் இப்போ என்னவா இருக்கிறான்? முழுமையாய் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு எலும்பு எடுத்ததுனால அவன் பலவீனமாக இருக்கிறான். இப்ப இந்த எலும்பை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அங்க 22வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்படுகிற வார்த்தை பார்க்கும்போது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்போ 23வது வசனத்தை நம்ம வாசித்தா நமக்கு விளங்கும். 23வது வசனம், அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அங்க இது எலும்பில் எலும்பாய் இருக்கிற மனுஷி. அடுத்து 24வது வசனத்துல சொல்லும்போது தான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்ப ரெண்டு பேரும் யாரா இருக்கிறாங்களா? சரீரம் வெவ்வேறா இருந்தாலும் கூட, ஆண் பெண்ணுமா இருந்தாலும் கூட, எலும்புகள் ஒரே எலும்பாக, ஒரே மாம்சமாக, ஒரே சிந்தையில இருக்க வேண்டும். அப்போ இப்ப எங்கே அங்கே சிந்தைகள் அவங்க ஒருமனப்பட முடியாதபடி வெவ்வேறாய் சிந்திக்கும் போது, வெவ்வேறாய் செயல்படும் போது ஒருமனமற்ற தன்மை மாறுகிறது. அப்ப ஒருமனமற்ற தன்மை மாறும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் பலவீனமா இருக்கிறார். ரெண்டு பேரும் ஒருமனப்படும் போது பலமாயிரார்கள், முழு மனுஷ தோற்றம் உருவாகிறது. ஏனென்று சொன்னால் ஆதாமுடைய விலா எலும்பு மனுஷியா இருக்கிறதுனால இந்த விலா எலும்பும் ஆதாமும் ஒன்றாய் இணையும் போது, கை கொடுக்கும் போது அவர்கள் ஒரு மனம் உண்டாகிறது. அந்த ஒரு மனம் ஒரு பலனை கொண்டு வருகிறது, ஒரு புது பலனை கொண்டு வருகிறது. அந்த பலனை கொண்டுதான் சத்துருவை அவர்கள் ஜெயிக்க முடியும். அப்போ அங்கே நடந்த நிகழ்வுகளை கூட நாம் பார்க்கும்போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா, ஏவாள் இடத்துல சத்துருவானவன் வஞ்சிக்கிறான், அந்த பழத்தை காண்பிக்கிறார், ஏவாள் அதை பறிக்கிறார், அவள் சாப்பிட்டு கணவனுக்கும் அங்கே கொடுக்கிறார். அப்ப எங்கே சத்துரு பாருங்க, யார் எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனங்களை பயன்படுத்தி தான் சத்துரு தன்னுடைய தந்திரமான செயல்களை செய்ய விரும்புகிறான். அப்ப பலவீனமா இருக்கிற இடத்துல சத்துரு தன்னுடைய தந்திரமான செயல்களை செய்து அவனுடைய காரியத்தை அவன் வெற்றி அடை செய்கிறான். ஆனால் நாம் ஒருமனப்படும் போது நிச்சயமாகவே அந்த தந்திரமான சத்துருடைய செயல்களை முறியடிக்க முடியும். அப்ப ஒருமனப்படக்கூடாதபடிதான் கணவன் மனைவிக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகளை சத்துரு உண்டாக்கி அவர்கள் வெவ்வேறாக மாற்றுகிறான். கசப்புகள், ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சோதரம், ஒரு பெரிய ஒரு வைராக்கியம், கசப்பு, பேசக்கூடாதபடி, ஒருவர் பேசக்கூடாதபடி ஸ்தோத்திரம், முகம் திருப்பிக் கொள்கிற காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது.
இதெல்லாம் சத்துரு கொண்டு வருகிற ஒரு தந்திரமான செயல். ஏனென்று சொன்னால் கணவன் மனைவி அவர்கள் ஒருமனப்படும் போது, கைகோர்த்து நிற்கும் போது, 18 சொல்லப்பட்டது போல, நீங்கள் இருவர் ஒருமனப்படும் போது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை அவர் நிறைவேற்றுவார். அப்ப நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் நிறைவேறாமல் போவதற்கு இந்த ஒருமனம் கூட ஒரு ஸ்தோத்திரம், ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகையினால நாம் இந்த நாட்கள்ல நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் நமக்கு ஜெயமாக வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி ஒருமனம் மிகவும் அவசியமான ஒன்று. இந்த கணவன் மனைவி ஒருமனத்துல என்ன நன்மை நடந்திருக்கிறதுன்னு சொல்லி ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக்கும் போது, ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல 20வது வசனத்தை 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது, ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணும்போது 40 வயதாய் இருந்தான். 40 வயதாய் இருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது அந்த 20வது வசனத்துல 40 வயது. அதே பாருங்க, அங்க 26வது வயசுல சொல்லும் போது பிள்ளை பிறந்த போது ஈசாக்கு 60 வயது. அப்ப இடைப்பட்ட காலங்கள் 20 ஆண்டு காலம். அப்ப இந்த 20 ஆண்டு காலத்துல ஒருவேளை பிள்ளைகள் 10 மாதம் ஸ்தோத்திரம் வயிற்றில் அவர்கள் சுமக்கப்பட்டிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 19 வருஷங்கள் அவர்கள் யாரா இருக்கிறாங்களா? ரெபெக்காள் மலடியா இருக்கிறார். மலடியா இருக்கிற தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்கிறார். அப்ப ஈசாக்கே தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்யும் போது நிச்சயமாக ரெபெக்காள் கூட தானும் கர்ப்பவதி ஆக வேண்டும், தனக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த மலடி என்கிற அவச்சொல் நீங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களும் தேவனை நோக்கி வேண்டி இருப்பார்கள். அப்ப இருவரும் ஆண்டவர் சமூகத்துல வேண்டி நிற்பதனால 19 வருஷங்கள் ஆனாலும் கர்த்தர் அந்த ஸ்தோத்திர வேண்டுதலை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரே கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு என்கிற பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல அதன் பின்பாக அந்த ஸ்தோத்திரம் ஏசா யாக்கோபில் இருந்துதான் 12 இஸ்ரவேல் கோத்திரங்கள் தோன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, பாருங்க இங்க என்ன பார்க்கிறோம் சொன்னீங்கன்னா, ஒரு மனம், கணவன் மனைவி ஒரு மனதுனால தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இதுக்கு முன்பாக ஈசாக்குடைய தாயாராகிய சாராளை பார்க்கிறோம், ஆபிரகாமை பார்க்கிறோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாராள் கொஞ்சம் தடுமாற்றம் அடைந்ததுனால ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார்கள்? ஆபிரகாமுக்கு ஸ்தோத்திரம் அந்த ஆகார் என்கிற தானே தன்னுடைய வேலைக்காரி திருமணம் செய்வதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால் இஸ்மவேல் என்கிற ஒரு சந்ததி உருவாக்கப்படுகிறது. அது அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன பிரகாரம் வாக்குத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை தேவன் கொடுக்கிறார். அப்போ என்ன இவர்கள் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட பதற்றமான சூழ்நிலை ரெபெக்காளுக்கும் வரவில்லை. அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் மனுஷிகமான ஒரு சிந்தனையோ முடிவோ ஈசாக்குக்கும் வரவில்லை. தேவனுக்காய் காத்திருந்தார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது சங்கீதம் 34வது சங்கீதத்துல 3வது வசனத்தை பார்க்கும்போது, சங்கீதம் 34வது சங்கீதத்துல 3வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அங்க சொல்லப்படுகிறது என்னவா? நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அப்போ கணவன் மனைவி ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? இரட்டத்தனையான நன்மைகளை தருவார். என்று சொன்னது போல நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு துருமுங்கள், இரட்டிப்பான நன்மைகளான உங்களுக்கு தருவேன் சொன்னது போல நாம் எத்தனை சிறையிருப்புகள் நமக்குள்ள இருந்தாலும் கூட கணவன் மனைவி கைகோர்த்து ஜெபிக்கும் போது அநேக நன்மைகளை குடும்பத்தில் பெற்றுக்கொள்ளலாம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். கணவன் மனைவி நிமித்தமாய், கணவன் மனைவி ஒரு மனது நிமித்தமாய் பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய் அமையும். ஆகினால இந்த முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம், கணவன் மனைவி ஒருமனப்பட்டதுனால இரட்டிப்பான நன்மைகள் அங்கே உண்டாகும். இரண்டாவது காரியத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே என்ன செய்தனா அநேகர் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள்.
அங்க பார்க்கிறோம். அது பின்பாக வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா 120 பேர். எத்தனை பேருங்களா? 120 பேர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் ஒருமனப்படுவதே கடினமா இருக்கிறது. 120 பேர் எப்படி அவர்கள் அங்க ஒருமனப்பட்டார்கள் என்பது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு வியக்கத்தக்கதான ஒரு காரியம். ஆனால் 120 பேர் அங்கே ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் வேண்டுதலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். அப்படி தரித்திருக்கும் போது தேவன் அவர்கள் மத்தியிலே இடைபடுகிறார். அங்க பாருங்க ஸ்தோத்திரம். அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா அங்க 1வது வசனமும் 2வது வசனமும் என்ன சொல்கிறது? பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பாருங்க, அப்போ என்னன்னா அந்த வீடு முழுவதும் நிரம்பிச்சுன்னா அப்ப யாருமே வேறு மனமா இல்லை, எல்லாரும் ஒரு மனமா இருந்ததுனால அந்த 120 பேர் அமர்ந்திருந்த எல்லா இடங்களிலும் ஒரே மனம் இருந்ததுனால அந்த ஆவியானவர் கொஞ்சம் கூட இடம் பாக்கி வைக்காம எல்லா இடங்களிலும் கர்த்தர் நிரப்பினார். அப்ப எல்லா இடங்களிலும் அவர்கள் நிரப்பப்பட்டதுனால, அவர்கள் எல்லாருக்குள்ளே அபிஷேகம் வந்ததுனால அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்களா? வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். அங்கே அநேக ஸ்தோத்திர நாட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப வந்திருக்கிற அந்த தேசத்தார் மத்தியில் அவங்க தேசத்துடைய அவர்களுடைய சொந்த மொழிகளை இவர்கள் பேசும்போது அவர்கள் எல்லாம் பிரமித்து கலங்கினார்கள். இது என்னமா முடியுமா என்று சொல்லி ஒரு பயம், திகில் அவர்களுக்குள்ளே வந்தது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை ஒரு காலத்துல இந்த சீசர்கள் எங்க இருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள். ஆகையினால ஸ்தோத்திரம், அவர் இனி வரமாட்டார் என்று சொல்லி வீடுகளிலே பதுங்கி இருந்தார்கள். நம்மையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தோமே, நம்மையும் கொலை செய்வார்களோ என்று சொல்லி காவலருக்கு பயந்து, அந்த ஸ்தோத்திரம் தேசத்தாருக்கு பயந்து அவர்கள் என்ன பண்ணியிருந்தார்கள்? ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து சீசர்களை பலப்படுத்தினார். பலப்படுத்தி 40 நாட்கள் அவர் பூமியில இருந்து சீசர்களை பலப்படுத்தின பின்பு அவர் பரமேறி போனார். அப்ப பரமேறி போன இயேசு கிறிஸ்து இந்த சீசர்களை பலப்படுத்தி கடந்து சென்றார். அதன் பின்பாக சீசர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இப்படி ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்பட்ட போது, இவர்கள் மேல் பரிசுத்தால் ஊற்றப்பட்ட போது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போ பயந்து கொண்டிருந்தவர்கள், திகிலா இருந்தவர்கள், மரண பயத்தில் இருந்தவர்கள், மற்றவர்கள் இவர்களை பார்த்து பயப்படுறார்கள். அவர்களை பார்த்து இவர்கள் பயந்தார்கள். இப்ப இவர்களை பார்த்து சீசர்கள் மற்றவர்களை பார்த்து பயந்தது காலம் போய் சீசர்களை பார்த்து மற்றவர்கள் பயப்படுற காலமாய் மாறி போனது. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எழும்புகிறார்கள். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்ட நாட்கள்ல பேசுவதற்கு தயக்கம் இருந்தது, பேசுவதற்கு பயந்தார். இப்ப எழுந்து நின்று பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் பாருங்கள். அங்கே சொல்லப்படும் போது பாத்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரனுடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அப்பா நீங்க சொல்றாங்க, இப்போ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நீங்க தான் சிலுவையில ஆணியடித்து கொலை செய்தீர்கள் அப்படி சொல்லி அவர்களை பார்த்து சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொலை செய்த இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தார். 32வது வசனத்தை பாருங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். பாருங்க, இப்ப சொல்றாங்க, நீங்க தான் கொலை செஞ்சீங்க, நீங்க தான் சிலுவையில இருந்து கொலை செஞ்சீங்க. கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரு, நாங்க பார்த்தோம், நாங்க தான் உயிர் உள்ள சாட்சிகள் என்று சொல்லி சீசர்கள் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இப்போது என்னவா இருக்கிறாங்க? சாட்சிகளாய் மற்றவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் கூட கர்த்தருடைய ஸ்தோத்திர அபிஷேகத்தை நீங்க பெறும்போது, கர்த்தருடைய ஸ்தோத்திர அபிஷேகத்தை பெற நாம் என்ன செய்வோமா? இந்த பூமியில நம்ம வாழ்கிற நாட்களில நம்ம சாட்சியா இருப்போம், மற்றவர்களுக்கு சாட்சியா இருப்போம். கர்த்தர் நம்மை சாட்சியா நிறுத்துவார். ஏன்னு சொன்னால் நம்ம ஸ்தோத்திரம் எப்போது நமக்கு ஒரு தள்ளாடுகிற அனுபவம் வருகிறது, எப்போது நம்ம பலவீனமாயிடும் சொன்னீங்கன்னா, ஸ்தோத்திரம் உலக காரியங்கள், மன அழுத்தங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்து பார்த்து நமக்குள்ள ஒரு மன அழுத்தம் வந்துடும். ஆனா இந்த அபிஷேகம் என்ன செய்யுமா? மன அழுத்தத்தை மாற்றும். இந்த அபிஷேகம் என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கிற சத்துடைய எல்லா நுகங்களை முறித்து போடும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து அந்த அபிஷேகம் என்ன செய்யணும்? நம்மை கால் கொண்டு நிற்க பண்ணும், மற்றவர்களுக்கு நம்மை சாட்சியாக நிறுத்தும். ஆகையினாலதான் இவர்கள் எழும்பி சாட்சியா நின்றது மாத்திரமல்ல, வேறு எழும்பி அடுத்தது என்ன செய்தாரு சொன்னா, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்புங்கள்.
சொல்றார், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்றார். ஆகையினால நாம கூட ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் கூட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற, ஒருவேளை நாமும் கர்த்தருடைய சீசர்களா இருப்போம் என்று சொன்னால், அவரோடு கூட நாம் ஒருமனப்படும் போது, குழுக்களாய் நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மையிலும் அபிஷேகத்தை ஊற்றுவார். இந்த நாட்களுக்கு ஏற்ற கடைசி நாட்களிலே கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னாரே, அதே போல இப்படிப்பட்டதான இந்த காரியங்கள் நடக்கும்போது ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட உலகமே பயந்து நடுங்கினாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவார். அபிஷேகத்தை ஊற்றுகிற அடுத்தது என்ன செய்வார் தெரியுங்களா? நம்ம நடுக்கத்தை எடுத்து போடுவார். நல்லா கவனிக்கணும், நமக்கு நடுக்கம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல, பரலோகத்தின் பிள்ளைகள், நம் தேவனோடு கூட இருக்க போறோம். அதனால அந்த பூமியை குறித்து, பூமியில வருகிற ஸ்தோத்திர உலகத்தாரி ஸ்தோத்திரம் கண்டு கலங்குறது போல, வேதனைப்படுகிறது போல, தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் உலகத்தை பார்த்து கலக்கம் அடைய வேண்டிய ஸ்தோத்திரம் தேவையில்லை. நாம தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு கூட நாம் வாசம் செய்ய போகிறோம், பரலோக ராஜ்யத்தில் வாசம் செய்ய போகிறோம். அதனால இந்த ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திரம் பரலோகம் தான் நித்தியமானது. அந்த நித்தியத்தை நோக்கி நாம் பயணிப்போம், நித்தியத்துக்காக நாம் ஒருமனப்படுவோம், நித்தியத்துக்காக அபிஷேகத்தை வாஞ்சிப்போம். அடுத்தது மூன்றாவது நிலையை நான் காண்பிக்கிறேன். மூன்றாவது யார் ஒருமனப்பட்டார்கள் என்று சொல்லி அதை அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கையில 8வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பாருங்க, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் செய்யப்பட்டது என்ன செய்தார்கள்? ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பாருங்க, சீசர்கள் எல்லாம் சிதறி போய் ஆங்காங்கே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஊழியங்களை செய்யும் போது பிலிப்பு என்பவர் ஒரு பட்டணத்துல போய் அங்கே பிரசங்கிக்கிறார். அந்த பட்டணத்தில் இருந்து, அந்த பட்டணம் பேர் பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படுது சமாரியா என்கிறதான ஒரு பட்டணம் இளையும் செய்கிறார். அப்போ இங்க யார் இருக்கிறார் என்று சொன்னீங்கன்னா, இதற்கு முன்பாக அங்கே சொல்லப்படுகிறது சீமோன் என்கிற ஒரு மாயவித்தைக்காரன் அங்கே இருக்கிறான். அந்த சீமோன் என்கிற அந்த மாயவித்தைக்காரன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மாயவித்தையினால ஜனங்களை பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்து ஜனங்களை தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் அந்த மாயவித்தைக்காரனையே நம்பி இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில தான் அங்கே யார் கடந்து போகிறார்? பிலிப்பு கடந்து போகிறார். பிலிப்பு கடந்து போய் அங்கே அநேக அற்புதங்களை, அதிசயங்களை செய்த போது ஜனங்கள் எல்லாரும் அவங்க என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டு கவனிக்கிறார். என்ன இது? அந்த மாயவித்தைக்காரனை விட இவர் என்ன செய்யறாரு? அநேக அற்புதங்களை செய்கிறாரே என்று சொல்லி அந்த பிலிப்பு என்ன செய்யறாரு? செய்ததானே. மீண்டும் கூட வசனத்தை பாருங்க, 6வது வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அங்க நாம் பார்க்கிறோம், அவனால் சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் என்ன பாருங்க, மாய வித்தைக்கு அடிமையாக இருந்தவர்கள் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, பிலிப்பு சொல்ற அந்த வார்த்தைகளை, அவனால் சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஏகோபித்த அந்த தேசம், அந்த பட்டணத்தில் இருக்க அனைவரும் என்ன செய்யறாங்க? ஒருமனப்படுறாங்க. முதல்ல ஒருமனப்பட்டு அவங்க சொல்ற வார்த்தை எல்லாரும் கேட்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செய்யறாங்க. ஒருமனத்தோடு கவனித்தார்களாம். அவர்கள் ஒருமனப்பட்டு எப்போ கவனிக்க ஆரம்பித்தார்களோ, அடுத்தது அங்க என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க. அடுத்தது 7வது வசனம். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. பாருங்க, இப்போ இவர்கள் என்ன செய்தாங்க? ஒருமனப்பட்டு கவனிக்க இவங்க ஒருமனப்படும் போது அவர் சொல்கிற வார்த்தை இவர்களுக்குள்ளே போதுங்க. அந்த வார்த்தை இவர்களுக்குள்ளே போக 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 என்ன ஆகுதுன்னா, இவர்களுக்குள்ளே குடியிருந்த அசுத்தாவி, இவர்களுக்குள்ளே சோதனை வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருந்த அந்த அசுத்தாவி அதால இருக்கவே முடியல. அது என்ன செய்யுதா? இந்த வார்த்தை உள்ள போகும்போது உள்ள இருக்கிற ஆவி வெளியே வருதுங்க. அதான் பாக்குறாங்க. பார்க்கும்போது என்னன்னா, அவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அவர்களுக்குள்ள இருந்த அநேக அசுத்த ஆவிகள் என்ன செய்ததுங்களா? ஆசிங்க. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பாருங்க, அவர்கள் குணமாக கூடாதபடி அந்த அசுத்த ஆவி அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. அவர்கள் குணமாக கூடாதபடி அவர்களை என்ன செய்தார்? திமிர்வாதம். அப்ப பாருங்க, அநேக காரியங்களுக்கு சோத்திரம் சத்துடைய செயல்களாக இருக்கிறது, சத்துடைய ஆவி. பாருங்க, அந்த ஆவிகள் உள்ளே இருந்ததுனால அநேகருடைய வாழ்க்கையை
அங்கே சீரழிக்கப்பட்டு அநேகருடைய வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமா இருக்கிறது. அங்கே அவர்கள் ஒருமனப்படும் போது கர்த்தர் அங்கே ஒரு பெரிய விடுதலை, கிறிஸ்து அங்கே ஒரு பெரிய விடுதலை தருகிறார். அநேக ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். விடுதலை பெற்ற உடனே அங்க அடுத்தது என்னாவது பாருங்க, 8வது வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்பா, இதுக்கு முன்பாக சந்தோஷம் இல்லாத அந்த பட்டணம், அங்க மாயத்தை காரணம் இருந்தார், பிரமிக்கத்தக்கதான் அற்புதங்களை செய்தார். ஆனாலும் இவர்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆனால் எப்போது அவர்கள் ஒருமனப்பட்டு பிலிப்பு சொன்ன வார்த்தைகளை கவனித்தார்களோ அப்போது இவர்களுக்குள்ள அந்த வார்த்தை உள்ளே சென்றது. அந்த வார்த்தை என்ன செய்தது? அவர்களை விடுவித்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்போது அவர்களுக்குள்ள இருந்த எல்லா வியாதிகள் குணமான பின்பு அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டானது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கூட நம்முடைய பட்டணத்திலும் கூட சீக்கிரத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகிறது. அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சூழ்நிலைகளை நமக்கு மாற்றி தருவார். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பட்டணங்களிலே, நம்முடைய தேசங்களிலே ஒரு மாபெரும் விடுதலை தரத்தான் போகிறார். ஆகையினால உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன அந்த வாக்கின் பிரகாரம் கர்த்தர் சீக்கிரத்துல துக்கத்தை சந்தோஷமா தான் மாற்ற போகிறார். அதனால நம்முடைய பிள்ளைங்க யாரும் சோர்வா இருக்கக்கூடாது, கலக்கமா இருக்கக்கூடாது, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆகையினால இந்த நாட்களில் கூட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், ஒருவேளை நீங்க வேலைகளை இழந்திருக்கலாம், அநேகர் வேலைகள் இழந்திருக்கிறோம், அநேகர் வருமானங்கள் இழந்திருக்கிறோம், அநேகர் சுயமாய் தொழில் செய்து அநேகர் தொழில் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆகினால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்றது போல நிச்சயமாக முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆகையினால நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம். இந்த காலம் மாறும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி நம்பிக்கையார்கள். அதனால முதல்ல கணவன் மனைவி ஒருமனதை குறித்து பார்த்தோம். இரண்டாவது சீசர்கள் ஒருமனப்பட்டதுனால சாட்சிகளாய் நின்றார்கள். கணவன் மனைவி ஒருமனப்பட்டதுனால இரட்டிப்பான நன்மை, சீசர்கள் ஒருமனப்பட்டதுனால சாட்சியாய் நின்றார்கள். மூன்றாவது ஜனங்கள் ஒருமனப்பட்டதுனால அந்த பட்டணத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது போல இந்த நாட்கள் நாம் ஒருமனப்பட்டு தேவனோடு கூட நாம் ஜெபிப்போம், தேவனோடு நடப்போம், தேவனோடு கூட எப்போதும் நாம் அவரோடு கூடவே அவரே சார்ந்திருப்போம். அப்போது நம்முடைய குடும்பத்திலும் பட்டணத்திலும் மிகுந்த மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தருவார். ஆக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளையில கூட இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அப்பா. கணவன் மனைவியா இருக்கிறவர்கள் அநேக கஷ்டத்துல வேதனையில கர்த்தா ஸ்தோத்திரம், ஒருவேளை கர்த்தா ஸ்தோத்திரம் அநேக ஸ்தோத்திரம் வைராக்கியத்துல கூட பேசாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை ஸ்தோத்திரம் தேவன் அறியாதல் கூட இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அப்பா ஒரு மனம், கணவன் மனைவி ஒரு மனமா இருக்கும் போது அது நன்மையானது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இரண்டாவது கர்த்தா ஸ்தோத்திரம் சீசர்கள் ஒருமனப்பட்ட போது அபிஷேகம் ஊற்றப்பட்டது, அவர்கள் சாட்சியாய் பூமியில் நின்றது போல. மூன்றாவது ஜனங்கள் ஒருமனப்பட்டு கவனித்த போது பட்டணத்துல விடுதலை உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது போல எங்கள் பட்டணத்துல விடுதலை மகிழ்ச்சி உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறையா. வசனத்தை கேட்ட வார்த்தைகளை கேட்ட இயேசுப்பா, அந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா ஸ்தோத்திரம், கேட்ட வார்த்தை கேட்ட வண்ணமாய் விடுதலை மகிழ்ச்சி அப்பா இரட்டிப்பான நன்மை சாட்சிகளாய் நிற்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழிநடத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இதுவரை கூட இருந்தது போல இனி ஒரு நாட்களில் கூட இருந்து இயேசுப்பா நீ காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். God bless you.